So, நம்ம மகளிர் நாளுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் தரேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களோட பிரசன்டேஷன் கொடுப்பாங்க. திருமதி லக்ஷ்மி சுப்பிரமணியம் பல்வேறு துறைகளில் ஆர்வத்துடன் செயல்படும் தன்னிச்சையான மற்றும் உற்சாகமான பெண்மணி. லைஃப் இஸ் டூ ஷார்ட் டு லிவ் த சேம் வே. இதுதான் அவங்க நம்பிக்கை. அவங்க she is an educator, vocalist, music teacher, entrepreneur, writer and mom and a volunteer that contributes to the community. 2006ஆம் ஆண்டுலேருந்து அவங்க வந்து மினசோட்டால இருக்காங்க. கணிதம் மற்றும் கணினி அறிவியலில் முதுகலை பட்டம் பெற்றுள்ளார். மேலும் ஆரம்ப கல்வியில் எலிமெண்டரி எஜுகேஷன் அதுலயும் முதுகலை பட்டத்தை பெற்றுள்ளார். தற்போது அவர் வேசாட்டா பப்ளிக் ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க மற்றும் அந்த பள்ளியின் தலைமைத்துவ குழுவிலும் உறுப்பினராக இருக்கிறார். She is an entrepreneur and artistic creator of Raga Surabhi Music School and teaches about 70 students. அவர் அமெரிக்கா மற்றும் இந்தியாவில் கச்சேரிகள் மற்றும் நாம சங்கீர்த்தன நிகழ்ச்சிகளில் இசைக்கலைஞராக பாடி வருகிறார். தமிழ் மொழி மேல் இருந்த பற்றால் நம் தமிழ் பள்ளியில் அனைத்து ஆசிரியர்களுடன் சேர்ந்து அவரும் BA படிப்பை பயின்றார். தமிழ்ல வந்து டிகிரி வாங்கினாங்க. அவர் எழுதிய பல சிறுகதைகள் பனிப்பூக்கள், தென்றல், அவள் விகடன், ஆனந்த விகடன் போன்ற இதழ்களில் வெளிப்பட்டுள்ளன. சமூக சேவையில் ஈடுபடுவதையும் தன்னார்வ பணிகளில் பங்கேற்பதையும் அவர் மிகுந்த ஆர்வத்துடன் செய்கிறார். இப்போவும் சும்மா இல்ல, she is pursuing her doctorate degree. இவங்க வந்து நம்ம மினசோட்டா தமிழ் சங்கம் போர்டுல வந்து போர்ட் ஆஃப் டைரக்டரா இருந்தாங்க. நம்ம தமிழ் பள்ளியிலையும் தமிழ் ஆசிரியரா இருந்தாங்க. வாங்க லட்சுமி. தேங்க்யூ பிரியா. இவ்வளோ பெரிய இன்ட்ரடக்ஷன் வந்து கொஞ்சம் வெக்கமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் சங்கம் மக்களை பார்க்கறதுக்கும் தமிழ் சமூக மக்களை பார்க்கறதுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே வந்து சொந்தம் தான். இத்தனை வருடம் கழிச்சு பார்த்தாலும் எல்லாருமே சொந்தம் தான். இன்னைக்கு வந்து நான் பேசணும்னு நினைத்த டாபிக் வந்து என்ன பத்தினதை ஃபர்ஸ்ட் வந்து தாண்டி வந்து ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வை பத்தி பேசணும்னு தோணுச்சு எனக்கு. பொதுவா வந்து இப்போ மூரு சொல்லும் போதும் ரேவதி தான் ரேவதி படிக்கும் போதும் பெண்கள் வந்து இதே வந்து பெண்கள் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு துளியா மனசுல வச்சுக்கோங்க. பெண்களுக்கு வந்து வலி வந்து புதுசு இல்லை. எல்லா பெண்களுக்குமே உரிய ஒரு 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 உணர்வு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிரசவ வலி மாதிரி உலகத்துல வந்து அதிகமான வலி வந்து ஒன்றும் கிடையாது. பொதுவா சொல்லுவாங்க வாழ்க்கைன்னா வலி இருக்கும். ஆனா சில பேருக்கு வலியே வாழ்க்கையா இருக்கும் அப்படின்னா அது எப்படி அப்படின்றது ஒரு சின்ன அந்த ஒரு விழிப்புணர்வோட சொல்லலாம். இப்போ வந்து ChatGPT, Gemini நிறைய வந்துருச்சு. குழந்தைகள்லாம் சும்மா தேடி பார்த்தீங்கன்னா the worst pain known to humankind அப்படின்னு தேடினீங்கன்னா ஒரு முதல் 2ல வந்து ஒரு நோய் வந்துடும். அந்த கண்டிஷனுக்கு பேரு ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா. அதை பத்தி சொல்லிட்டு அது எப்படி என் வாழ்க்கையோட கனெக்ட் ஆச்சுன்னு நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் மினசோட்டால 2006ஆம் வருடத்துல வந்தேன். நான் வந்து தமிழ் சங்கத்துல உறுப்பினரா பல வருடம் இருந்திருக்கேன். 2016ல எனக்கு வந்து இந்த ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து எனக்கு வந்தது. இந்த கண்டிஷன் வந்து ஒரு தொற்று நோய் கிடையாது. இது வந்து ஒரு நியூரோபேத்திக் கண்டிஷன். பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, எஞ்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் அப்படின்னு. இது முகத்துல வரக்கூடிய ஒரு கண்டிஷன். எதுக்காக அதை பத்தி பேசுறோம் அப்படின்னா வந்து சில பேருக்கு வந்து வலிகள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையோடய கலந்துருக்கு. ஆனா வலிகள் இருந்தாலுமே வாழ்க்கைன்னு இருக்கக்கூடாது. அந்த ஒரு துணிவு வந்து மனசுல இருக்கணும் அப்படிங்கிற கனெக்ஷன் தான். இந்த வலியை பத்தி முதல்ல கொஞ்சம் தெரிஞ்சுப்போம் அப்படின்னு தோணுச்சு. இந்த வலி வந்து முகத்துல வரக்கூடிய ஒரு வலி. பொதுவா வந்து இங்க இந்த இடத்துல நெத்திக்குள்ள வரக்கூடிய வலி. எப்படி சிரசை பிரதானங்கிறப்ப முகத்துக்கு வந்து என்னென்னலாம் கனெக்ஷன் இருக்கோ அது எல்லாமே வந்து இந்த வலியை தூண்டக்கூடியது. இப்போ பேசினா வலிக்கும், பாடினா வலிக்கும், சிரிச்சா வலிக்கும். யாராவது என்கிட்ட இப்படி வந்தா என்ன அறியாம நான் பண்ணுவேன்னா அவங்க தொட்டா வலிக்கும், இல்லை நம்ம குழந்தைகள் முத்தம் கொடுத்தா வலிக்கும், சாப்பிட்டா வலிக்கும். எது நம்ம முகத்துக்கு சம்மந்தப்பட்டு நம்ம பண்ணினாலும் வலிக்கும். இது ஏன் வந்து இவ்வளவு ரொம்ப கடினமான ஒரு வலி இருக்கு, எவ்வளோ AI வந்துருச்சு, ஆனா ஏன் இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா இது ரொம்ப ரேர் கண்டிஷன்.
ரொம்ப ஒரு சிலருக்கு மட்டுமே வரக்கூடிய ஒரு வலி. உங்களுக்கு கேள்வி இருக்கா? ஓகே, கை தூக்குற மாதிரி இருந்துச்சு. பாவம், எனக்கு வந்து இந்த டீச்சர் ஹேபிட், யாராவது கை தூக்கிட்டாங்கன்னா சாரி திட்டுருவேன் நான். ஏதோ கேட்குறீங்க போல இருக்கிறது, மன்னிக்கணும். இது வந்து ஒரு ரேர் கண்டிஷன், ரொம்ப ஒரு சிலருக்கு மட்டுமே வரக்கூடிய ஒரு வலி. இதற்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, இந்த சீஜருக்கு கொடுக்குற மெடிகேஷன் ஆர் பெயின் மேனேஜ்மெண்ட் மட்டும் இதை வந்து ஹேண்டில் பண்றாங்க. இது வந்து இந்த வலிப்புக்கு கொடுக்குற மருந்தோ இல்ல மற்ற மருந்துகளோ கொடுத்து இந்த பெயினை வந்து குறைச்சி வைக்கிறாங்க. நானும் வந்து ஒரு 10 வருடமா ஒரு 8 டாக்டர்கிட்ட போயிட்டு எக்கச்சக்க ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கேன். ஆனா இந்த வலியோட தான் என்னோட வாழ்க்கை வந்து தொடர்ந்துட்டே இருக்கு. இந்த வலி வந்து இன்னமும் வந்து கியூர் கிடையாது. இந்த வலியினால வந்து உடல் எடை குறைந்து இருக்கிறது, எனக்கு அது ஒரு நல்ல பாசிட்டிவ் தான் வச்சுக்கோங்களேன். உடல் எடை குறையுது. பட் ஆனா வந்து பேச முடியாத இருந்திருக்கு நிறைய நாட்கள், பாட முடியாது இருந்திருக்கு நிறைய நாட்கள். ஆனா இந்த வலியோட தான் வந்து, இந்த வலி இருக்கும்போது தான் அந்த துணிவோட, அந்த பெண்மையோட துணிவோட ஐ டிட் another மாஸ்டர்ஸ். என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், நம்ம ஒன்று படிப்போம் திருப்பியும் அப்படின்னு எடுத்து இன்னொரு மாஸ்டர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் பண்ணேன். இந்த வலியோட தான் ஒரு 8 மணி நேரம் குழந்தைங்களுக்கு பாடம் எடுக்கிறேன். இந்த வலியோட தான் பாட்டை சொல்லித்தரேன் ஒரு 70 பிள்ளைங்களுக்கு. இந்த வலியோட தான் எழுத்துகளும் வருது. வாழ்க்கையில எத்தனை வலி வந்தாலும் துணிவு வந்து பெண்கள் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் உதாரணமா இருக்கேனோ இல்லையோ, அந்த வலியோடைய வாழ்க்கையை வாழ கத்துக்கிட்டேன். ஸோ என்னால சொல்ல முடிஞ்சது என்னன்னா, வலியை வந்து குறைக்க முடியுமான்னு தெரியாது. எத்தனையோ பெண்களுக்கு எத்தனையோ வலிகள் இருக்கலாம், என்னோட கஷ்டப்படுற பெண்கள் இருக்கலாம், அந்த வலிகளோட இருக்கலாம். 2 மெசேஜ் இன்னைக்கு வந்து சொல்லணும்னு நினைச்சேன். டு நாட் ஜட்ஜ் சம்படி பை லுக்கிங் அட் தம் அப்படின்றது. பொதுவா வந்து யாராவது பார்த்தா அவங்களுக்கு சிரிக்க கூட முடியாதா என்ன, அவ்வளோ கஷ்டமா என்ன அப்படின்ற ஒரு காமனா ஒரு கான்வர்சேஷன் வரும். சில பேருக்கு சிரிச்சா கூட வலிக்கும் அவங்களுக்கு. நான் வந்து ஒரு உதாரணம் இருக்கு, சிரிக்கும் போது வலிக்கும் ஆக்சுவலா. இரண்டாவது இது என்ன, இந்த மாதிரி ஒரு ரேர் கண்டிஷன் வந்து யாராலையும் வந்து குணப்படுத்த முடியாத கண்டிஷன்கள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி கண்டிஷனுக்கு உங்களால செய்யக்கூட உதவிகள் நீங்க செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து 2019 ஒரு வாக்கத்தான் பண்ணினேன். நான் ஒரு அவேர்னஸ் வாக்கத்தான். அது மூலம் நிறைய டாக்டர்ஸோட கனெக்ஷன் இருந்து இதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் போட்டிருக்கேன். இதுக்கு நர்வ்ஸோட இது நர்வ் வந்து பேர்ன் பண்ணியிருக்கேன். சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆப்ஷன் பண்ணியிருக்கேன். பட் அந்த ஒரு வாக்கத்தான் பண்ணும்போது நிறைய அவேர்னஸ் கிடைச்சிது. நிறைய தமிழ் சமூக மக்கள் வந்து அந்த வாக்கத்தான் வந்து பங்கேற்று இருக்காங்க. இந்த கண்டிஷனுக்கு பாட்காஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் இந்த கண்டிஷனுக்கு நிறைய ஆர்டிக்கல் செய்திருக்கேன். இங்க இருக்கிற அத்வைத், ஆன்லைன்ல கனெக்டா இருக்கிற அத்வைத், அனீஷ்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அந்த பிள்ளைங்களாம் வந்து நிறைய வந்து படிக்கணும், அது மூலமா தெரிஞ்சுக்கணும்னு வந்து நிறைய வந்து பண்ணியிருக்காங்க. நம்மளால முடிஞ்சது இந்த மாதிரி அவேர்னஸ் உண்டு பண்ணக்கூடிய சில நர்வ் கண்டிஷன்ஸ் இன்னுமே ரேர் நிறைய இருக்கு. நம்மளால முடிஞ்சது அவங்களுக்கு we can empathize. We don't have to sympathize. They are looking for sympathy, but we can empathize. அவங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேட்டு we can at least listen to them and see what they need and support them. அந்த ஒரு சின்ன மெசேஜோட என் உரையை முடிச்சுக்கிறேன். எந்த ஒரு கடினம் இருந்தாலும் பெண்கள் வந்து துணிவை விடக்கூடாது. அது மட்டும் விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வலியுடைய வாழ்க்கை இருந்தாலும் துணிவை விடக்கூடாதுன்ற ஒரு சின்ன மெசேஜ் சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த நிகழ்வுக்கு என்னை அழைச்ச தமிழ் சங்கத்துக்கு மிக்க நன்றி. மகளிர் தினத்தை வந்து ஒவ்வொரு வருடமும் விடாம கொண்டாடிட்டு இருக்கிற தமிழ் சங்கத்துக்கு என்னுடைய பாராட்டுகள். நன்றி. ரொம்ப நன்றி லக்ஷ்மி. யாருக்காவது இது குறித்து ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், இல்ல அவங்க வலியை பத்தி சொன்னாங்க அது கேட்கணும்னா கேட்கலாம், இல்ல அவங்க ஹையர் எஜுகேஷன் நிறைய படிச்சிட்டு இருக்காங்க அதுல ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் இருந்தா 1-2 கேள்விகள். இட்ஸ் ஓபன் ஃப்ளோர். யாருக்காவது கேட்கணுமா?
இவ்வளவு துணிவாக இவ்வளவு இல்லையெல்லாம் செய்கிறான்னு சொல்லி நான் பாராட்டுறேன். பெண்ணாக இருக்கிற ஒரு பெண் துணிவோடு இருந்தால்தான் அவங்களுடைய குடும்பத்தை கொண்டு நடத்தலாம். ஆணை விட பெண் துணிவோடு வாழ வேண்டும். அதுக்கு நீங்க ஒரு உதாரணமாக இருக்கிறீர்கள். உங்களை சந்திச்சதுக்கு நாங்கள் எல்லாருடைய சேர்ந்து அன்பு சொல்றேன். ஆனா நீங்க நல்ல பாட முக்கியமான ஒரு பாட்டு பாடி காட்டிட்டு ஒரு சின்ன பாட்டு. கந்தன் செயலன்றோ யாவும் கந்தன் செயலன்றோ இதை சிந்தித்துணராயோ யாவும் கந்தன் செயலன்றோ இதை சிந்தித்துணராயோ யாவும் கந்தன் செயலன்றோ வந்த வாழ்வும் வளர்ப்புகழும் சுந்தர ரூபன் சுகுமாரன் செந்தில் கந்தன் செயல் நன்றோ.